أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குர்ஆன் கூறும் உதாரணங்கள். அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புத்தகத்தை சுமக்கும் கழுதை. தௌராத், இஞ்சில், குர்ஆன் போன்ற வேதங்களை யார் பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அல்லது அல்லாஹ்வை வணங்காம இருக்கிறாங்களோ அவங்க புத்தகத்தை சுமக்கும் கழுதை போன்றது என்று ஒப்பிடுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்து ரெண்டாவது என்னதுன்னா, புறம் பேசுபவர்கள். யார் ஒரு குழைய துருவி துருவி இது எனக்கு குறை இருக்குன்னு சொல்றாங்களோ, அது மட்டும் இல்லாம மற்றவங்களை பத்தி புறம் பேசுறாங்களோ, அவங்க தனது இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட போன்றது என்று சொல்கிறார் குர்ஆன் சொல்லுது. மூன்றாவது யார் தர்மம் செய்யும் போது மற்றவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை பத்தி புகழ்ந்து பேசணும், இவர் நல்லவர், இவர் அதிகமா தர்மம் செய்வாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ, அவங்க இந்த பாறை போன்றது. அப்புறம் செஞ்ச நன்மைகள் இப்போ தண்ணி ஊத்தணும்னு இந்த நன்மைகள் அழிடுற மாதிரி அவங்க இந்த மாதிரி செய்யறதுனால அவங்க நன்மைகள் அழிஞ்சிரும். நான்காவது என்னன்னா, யார் சரியான வழியில ஜகாத் செய்யறாங்களோ அவங்களுக்கு 7 நெற்கதிர்கள் இருக்கு. அதுல அந்த ஒரு நெற்கதிர்களையும் 100 நெற்கதிர்கள் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, விலங்குகளை துன்புறுத்தும். முன்பு ஒரு காலத்துல ஒரு பெண்மணி ஒரு பூனையை வளர்த்தாங்க. அந்த பூனைக்கு கட்டி போட்டு சாப்பாடு கொடுக்காதனால அந்த பூனை செத்துருச்சு. அது கயிறை அவுத்து விட்டா வச்சு உலகத்துல உள்ள புழுப்பூச்சாத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கும். அதனால அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, இவங்க நரகவாசி. அப்புறம் நீங்க கூட விலங்குகளை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்பு ஒரு காலத்துல ஒரு அபச்சாரி பெண்மணி தாகத்தோட ஒரு கிணறுல தண்ணி குடிச்சிட்டு வெளியே வராங்க. அப்போ ஒரு நாய் ஈரமண்ணு நக்கிட்டு இருந்துச்சு. அந்த நக்கிட்டு இருந்ததை பார்த்து இந்த பெண்மணி நினைக்கிறாங்க, நம்மளுக்கு தாகல் மாதிரி இந்த நாய்க்கும் தாகல் இருக்கும். அதனால நம்ம நம்மளோட சாக்ஸ் எடுத்துட்டு நம்ம நாய்க்கு இது கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாக்ஸ் எடுத்துட்டு தண்ணி கொடுக்குறாங்க. அதனால அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, இவங்களுக்கு அவங்க செஞ்ச பாவம் எல்லாமே மன்னிச்சிடும் அப்படின்னுங்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லாத தொழுகை நபி அவர்கள் காட்டி தராத தொழுகை கலா தொழுகை, தஸ்பீக் தொழுகை, இஸ்ராக் தொழுகை, அவாபின் தொழுகை. கலா தொழுகை கடமையான தொழுகையை அதற்குரிய நேரத்திற்குள் தொழுவிட வேண்டும். சில முஸ்லிம்கள் தங்களுக்கு விருப்பப்பட்ட கடமையான கலா என்ற பெயரில் தொழுகின்றனர். இன்னும் சில முஸ்லிம்கள் தினமும் 5 தொழுகையை இரவில் மொத்தமாக தொழுகின்றார்கள். இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தஸ்பீஹ் தொழுகை 300 தஸ்பீஹ்களை 4 ரக்காயத்தில் தொழுவது தஸ்பீஹ் தொழுகை என்று சொன்னார்கள். இஸ்ராக் தொழுகை சூரியன் உதித்த பின்னால் 2 ரக்காய் தொழும் தொழுகையே இஸ்ராக் தொழுகை என்று கூறினார்கள். இஸ்ராக் என்ற பெயரில் தொழுவதற்கு குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் எந்த ஆதாரமும் இல்லை. அவாபின் தொழுகை சிலர் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுவதை தொழுத பின்னால் குறைந்தபட்சம் 6 ரக்காயத்துகளில் தொழுவதற்கு அவாபின் தொழுகை என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பு ஒரு காலத்தில் 2 பெண்களோட வழக்கு. 2 அம்மா 2 பிள்ளை இருந்தாங்க. அந்த ஒரு பிள்ளை 2 பிள்ளை விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பிள்ளைய சாப்பிட்டோன்னு ரெண்டு அம்மாவும் சண்டை பத்திக்கிறாங்க. அது ஏன் பிள்ளைன்ட்டு. அதனால தாவூத் நபி கிட்ட போறாங்க. தாவூத் நபி யாருக்கு தப்படம் அவங்ககிட்ட கொடுக்கலாங்கிறாங்க. அது 2 பேருமே ஏத்துக்கல. அடுத்தது சுலைமான் நபி தப்புறாங்க. சுலைமான் நபி சொல்றாங்க, வாழை அறுத்துவாங்க, 2 அறுத்து கொடுத்துடலாங்கிறாங்க. அவங்களோட உண்மையான தாய் சொல்றாங்க, வேணாம் நான் பெருசா நானே பாத்துக்கிறேன், செக்ரட்டரிக்கிட்டே இருக்கத்தோங்கிறாங்க. சுலைமான் நபி மனசுல நினைக்கிறாங்க, உண்மையான தாய் தான் படத்தப்படுவாங்கன்ட்டு. அது பக்கம் அவங்ககிட்ட கொடுத்துறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காபாவின் வரலாறு 1500, 1700, 1721, 1800, 2026. முதல் ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயம் புனித ஆலயம் பாக்கியமிக்கது. முதலில் கட்டப்பட்ட பள்ளி சேதாரம் அடைந்து பின் பல ஆண்டுகள் பிறகு இப்ராஹிம் நபியால் கட்டப்பட்டது. பாதுகாப்பு தளம்
புனிதத்தை கெடுப்பவர்களுக்கு துன்புறுத்தம் மற்றும் வேதனை உள்ளது. மற்ற பள்ளியில் 1,00,000 தொழுகை தொழுவதை விட சிறப்பு. எந்த நேரமும் வணக்கத்துக்கு அனுமதி. மக்கள் தொழும் திசை. தஜ்ஜால் நுழைய தடை. ஹஜ் என்னும் கடமைகளை நிறைவேற்றும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விருந்து. ஒருவர் நம் வீட்டிற்கு வந்தால் உணவளித்து மகிழ்ச்சியாக அடைய வேண்டும். ஜனாசா. ஒருவர் மௌத்தான பிறகு அந்த மௌத்தை குளிப்பாட்டி பின்பற்றி ஜனாசா வரை இருக்க வேண்டும். அவற்றை இருந்தால் உகது மலை அளவு 2 மடங்கு நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன்ல 4 மன நிம்மதி கொடுத்துருக்கான். இப்ப நிறைய பேர் இந்த வீடு இல்லாம நிறைய பேர் வாழ்றாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஒரு வீடு கொடுத்து நம்மள மன நிம்மதி கொடுத்துருக்கான் வீட்டுல. அதுக்கப்புறம் அல்லாஹ் நீங்க இரவுல தூங்கும் போது உங்களுக்கு இருக்கிற ஒரு மன நிம்மதி. அதுக்கப்புறம் நீங்க கணவன் மனைவியோட இருக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நீங்க இது அல்லாஹ் கிட்ட தஸ்பீ செஞ்சு துஆ சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்துருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு யூசுப் நபியின் அழகிய வரலாறு. யூசுப் நபிக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. 11 நட்சத்திரமோ சந்திரனோ சூரியனோ அவங்களுக்கு பணிகிற மாதிரி கனவு வருது. அப்படி அவங்க இருக்கும்போது மறுநாள் அவங்க அத்தா கிட்ட சொல்லும் போது நீங்க யாருமே அவங்க சகோதரர்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சொல்லல. யூசுப் நபி ரொம்ப அழகா இருக்கிறதுனால அவங்க அத்தா அவங்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால அப்படி இருக்கும்போது அவங்க சகோதரர்கள்லாம் பிளான் பண்ணி உங்களை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அத்தா கிட்ட கேக்குறாங்க. வேணாம், நீங்க எங்கேயோ கூட்டிட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆழமான கிணத்துல போட்டுடுறாங்க. பயணிகள் கூட்டம் அவங்கள எடுத்துடுறாங்க. தண்ணி குடிக்க வரும்போது அவங்க எடுத்த உடனே இங்க ஒரு சிறுவன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு கடையில வித்துடுறாங்க. அப்படி விற்கும்போது அவங்க சகோதரர்கள்லாம் அவங்க அத்தா கிட்ட யூசுப் நபி நாங்க ஓட்டப்பந்தயத்துல கலந்துருந்தோம். அப்ப யூசுப் நபியை ஒரு ஓநாய் தின்றுச்சு. நாங்க சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. அதனாலதான் அவங்க ரத்த சட்டையை எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பொய்யான ரத்த சட்டையை காமிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கடையில இருந்து அவங்கள ஒரு மன்னர் வாங்கிடுவாரு. அப்படி வாங்கினோடனே அவங்க மனைவி கிட்ட இவன் நமக்கு பயணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இவனை நம்ம மகனாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள யூசுப் நபி கொஞ்ச நாள் அரண்மனையில தான் வாழுவாங்க. யூசுப் நபி ரொம்ப நாள் அரண்மனையில இருக்கும்போது அரண்மனையில அவங்க மேல பொய்யான பழி போட்டோடனே அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஜெயில இருக்கும்போது கொஞ்ச நாள் அவங்க வெளில வந்துருவாங்க. வெளில வந்தோடனே பார்த்தா அவங்கள அமைச்சராக்கிடுவாங்க. அமைச்சரா இருக்கும்போது அவங்க சகோதரர்கள் இருந்த ஊர்ல அவங்களுக்கு பஞ்சம் நிலவிடுது. பஞ்சம் இருக்கும்போது அவங்களாம் யூசுப் நபி கிட்ட உதவி கேட்கும் போது யூசுப் நபிக்கு இவங்க தான் சகோதரர்கள்னு தெரியுது. ஆனா அவங்க சகோதரர்களுக்கு யாருமே இவங்க தான் யூசுப் நபின்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் நீங்க போயிட்டு உங்க அத்தாவை அழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்கள போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறாங்க. வைக்கும் போது யூசுப் நபி அவங்க அத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இதுவே நான் முதல்ல கண்ட கனவின் விளக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.